மனுஷனா பிறந்தா ஜாதகமும் அவனும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜாதகத்தை நம்பக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அதிகம். ஒரு குரு பயிற்சி வந்தால், ஒரு சனி பயிற்சி வந்தால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்குது, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தேடக்கூடியவங்க. நம்ம ஒன்றும் ஜாதகத்தை பொய்ன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட அந்த துணிச்சல் இல்லை. என்ன காரணம்னா, ஜாதகம் பொய், ஜோதிடம் பொய் அப்படின்னா சூரியன் பொய், சந்திரன் பொய்ன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். மற்ற கிரகங்களை என்னால் கண்ணால் பார்த்து உணர முடியாட்டியும் கூட சூரியனை சந்திரனையும் கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமான என்னுடைய குணம் எப்படி மாறுது, அந்த சூரியனுடைய வெளிச்சம் வரல அப்படின்னா அப்போ என் குணம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எனக்கு லைவ்லே தெரியுது. அதனால் ஜோதிடத்தை பொய்ன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்கிறவங்க அறியாமையில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வெயில் எப்படி உண்மையோ அதே அளவுக்கு வெயிலுக்கு கொடை பிடிக்க முடியுங்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா, நம்ம அந்த கோணத்தில் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி கிரகதோஷம், கிரகங்கள் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி கிரகதோஷம் எனக்கு சாதகமாக இல்லை, கிரகம் எனக்கு சாதகமாக இல்லை, கிரகம் எனக்கு பாதிப்பை கொடுக்குது இப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யாருக்கு பிடிக்காது, கிரகங்கள் யாரை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான சீக்ரெட் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம்.